எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்தே. இன்னைக்கு நம்ம ஏற்கனவே படிச்சதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம். இங்க எல்லாமே ஸ்ட்ரைட்டா கொடுத்துருக்கிற ஹிந்தி வேர்ட்ஸ் எல்லாம் நான் தப்பா கொடுத்துருக்கேன். அது என்ன கரெக்டான வேர்டு அப்படிங்கறது நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்ப சண்டே, ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு ஒரு பையனோட பேர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் க்ளூ. இப்ப பாத்தீங்கன்னா ரவிவார் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப மண்டே, திங்கட்கிழமை அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு பொண்ணோட பேர் ஸ்டார்ட் ஆகிறதுல தான் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் க்ளூ. கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா சோமவார். டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுக்கு ஒரு க்ளூ நான் கொடுக்குறேன், யோசிச்சு பாருங்க. ஒரு மங்களகரமான நாள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது மங்கள்வார் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப வெனஸ்டே, புதன் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தில என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம புதன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி அந்த வேர்ட்லயே புதா அப்படிங்கிற மாதிரிதான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கரெக்டான வேர்டு பிக் பண்றதுன்னா புதவார். வெனஸ்டேக்கு புதவார் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ஸ்டே, வியாழக்கிழமை அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு டீச்சர், அந்த மாதிரி குரு, அவங்க அப்படிதான் க்ளூ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா குருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுக்கு இதுல இப்ப ரெண்டு வேர்ட்ஸ் மீதியா இருக்கு. ஒன்னு சனிவார், ஒன்னு சுக்கிரவார். இப்போ சுக்கிரவார்னு சொல்லுவாங்க. சாட்டர்டே, சனின்னு சனிலேயே நேம் இருக்கு, சனிவார். இயர், மந்த், வீக், டே, இதுக்கெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இயர் அப்படிங்கிறதுக்கு நம்ம வருஷம்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேர்டு தான் வரும். சால் இல்லைன்னா வர்ஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கரெக்டான வேர்டு. மோஸ்டா சால்னு தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்ப மந்த் அப்படின்னா என்னன்னு யோசிச்சு பாருங்களேன். எம் அப்படிங்கறதுல தான் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு பாத்தீங்கன்னா மஹீனா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வீக், ஒரு வாரம் அப்படின்னு சொல்றதுக்கு, வாரம்னு சொல்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இதுக்கு க்ளூ கரெக்டா சரியா கொடுக்கறது எனக்கு எப்படின்னு தெரியல, நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டான வேர்டு வரும் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹஃப்தா இல்லைன்னா சப்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஹஃப்தா அப்படிங்கிறது தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இப்போ டே அப்படிங்கிறதுக்கு ஒண்ணுதான் தின் ஆர் திவாஸ். இப்போ இன்னைக்கு, நேத்து, நாளைக்கு, இதுக்கெல்லாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ டுடே, இன்று அப்படின்னா அதுக்கான வேர்டு என்ன அப்படிங்கறத பாருங்க. ஸோ யோசிச்சு பார்த்துட்டீங்களா? அதுக்கு ஆஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கரெக்ட். எஸ்டர்டே அண்ட் டுமாரோ, இது ரெண்டுக்குமே ஒரே வார்த்தை தான் வரும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்திருந்தேன். ஞாபகம் வச்சு பாருங்க. நேத்தும் இன்னைக்கும், நேத்தும் நாளைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு எஸ்டர்டேக்கும் டுமாரோக்கும் கல் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவும் மாற போறது இல்லை. நாளைக்கு நடக்க போறதும் நேத்து நடந்ததும் எதுவும் மாற போறது இல்லை. கல் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மினிட் அப்படின்னா அதே மாதிரி ஒரு வேர்டு தான் வரும். ப்ரொனன்சியேஷன் மட்டும் லைட்டா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஞாபகப்படுத்தி பார்த்துட்டீங்களா? மினட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹவர் அப்படிங்கிறதுக்கு ஒண்ணுதான் மீதி இருக்கு. அதாவது மணி அப்படிங்கிறதுக்கு கண்டா. சரி, இப்ப மனிதர்களை குறிக்கிறதுக்கு அந்த நான், நீ, இதுக்கெல்லாம் எப்படி சொல்லலாம் அப்படிங்கறத பாத்திரலாம். இப்ப நான் அப்படின்னா என்ன சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். யோசிச்சு பாருங்க. சரி, மே அப்படின்னு சொல்லணும். என் சைலண்ட், மே. யூ அப்படிங்கிறதுக்கு ஒன்னு மரியாதையோட சொல்றதுக்கு இருக்கு, ஒன்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட யூஸ் பண்றதுக்கு இருக்கு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட யூஸ் பண்றதுக்கு அந்த நீ, யூ, அந்த நீ அப்படிங்கிறதுக்கு யோசிச்சு பாருங்க, தும். இப்போ மரியாதையோட சொல்றதுக்கு நீங்க அப்படின்னா அதுக்கு கரெக்டான வேர்ட் ஆப். வி அப்படின்னா நம்ம, நாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தும் மாதிரியே ஒரு ரைமிங் வேர்டு தான் க்ளூ. என்னன்னு பாத்தீங்கன்னா ஹம். இப்ப திஸ், இது அப்படிங்கிறதுக்கு அதுக்கும் திஸ், தட்டுக்கு ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட வரும். ரெண்டு வேர்ட் மீதி இருக்கு. வஹ் இல்லைன்னா யஹ். திஸ்னா யஹ், தட்னா வஹ். இப்போ
நம்ம கேள்வி கேட்குற வார்த்தைகளுக்கு என்னென்ன சொல்லுவோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். மேட்சிங் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வாட் என்ன அப்படின்னா யோசிச்சு பாருங்க, கியா அப்படின்னு வந்து கேட்போம். ஹூ யார் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில கரெக்டா என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோன் அப்படின்னு வந்து கேட்போம். வேர் எங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு வடிவேலு காமெடி இருக்கு, இதர் கிதர்லாம் சொல்லுவாங்க, அதுதான் வந்து க்ளூ. கிதர் அப்படின்ட்டு சொல்லணும். வேர் எங்க அப்படிங்கிறதுக்கு கிதர். வென் எப்போ அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கப் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் எது அப்படின்னு கேட்கறதுக்கு இதுல எது அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்படின்னா அந்த விச் அப்படிங்கிறதுக்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கோன்சா. இப்போ ஹவு மச், வை, ஹூஸ், ஹவு இதுக்கெல்லாம் என்னென்னு ஹிந்தியில் சொல்லுவோன்னு பார்த்துடலாம். ஹவு மச் இது எவ்வளோங்க எவ்வளவு அப்படின்னு கேட்கறதுக்கு இதில் கரெக்டான வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னா. வை ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா கியூ அப்படிங்கிறது தான் கரெக்டான வேர்டு. ஹூஸ் யாருடையது இது அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா இது யாரோடது, யாரோட புக்கு அப்படின்லாம் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அது பார்த்தீங்கன்னா கிஸ்கா அப்படின்னு கேட்கணும். ஹவு எப்படி அப்படின்ட்டு வந்து நம்ம கேட்கணும் அப்படின்னா ஹிந்தியில இன்னும் ஒரு வேர்டு தான் வந்து மிச்சம் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா கேசே அப்படிங்கிறது தான். ஹவு எப்படி அப்படிங்கிறதுக்கு வந்து கேசே அப்படின்னு சொல்லணும். ஹூஸ் யாருடைய அப்படின்னா கிஸ்கா. வை ஏன் அப்படின்னா கியூ. ஹவு மச்னா கித்னா. இன்னொரு தடவை நம்ம பார்க்காம சொல்லி பார்த்துடலாம். சண்டே ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுக்கு ரவிவார். மண்டே திங்கள் கிழமை அப்படிங்கிறதுக்கு சோமவார். டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுக்கு மங்கள்வார். வெனஸ்டே புதன்கிழமை அப்படிங்கிறதுக்கு புதவார். தேர்ஸ்டே வியாழக்கிழமை அப்படிங்கிறதுக்கு குருவார். ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுக்கு சுக்கிரவார். சாட்டர்டே சனிக்கிழமை அப்படிங்கிறதுக்கு சனிவார். ஞாயிற்றுக்கிழமைக்கு ரவிவார், திங்கட்கிழமைக்கு சோமவார், செவ்வாய்க்கிழமைக்கு மங்கள்வார், புதன்கிழமைக்கு புதவார், வியாழக்கிழமைக்கு குருவார், வெள்ளிக்கிழமைக்கு சுக்கிரவார், சனிக்கிழமைக்கு சனிவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இயர் அப்படிங்கிறதுக்கு சால் இல்லைன்னா வர்ஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. மந்த் மாதம் அதுக்கு மஹீனா. வீக் அப்படிங்கிறதுக்கு ஹஃப்தா இல்லைன்னா சப்தா அப்படின்னு சொல்லுவாங்க. டே அப்படிங்கிறதுக்கு நாள் அப்படிங்கிறதுக்கு தின் திவாஸ். இயர் வருடம், சால் இல்லைன்னா வர்ஷ், மந்த் மாதம், மஹீனா, வீக் வாரம், ஹஃப்தா இல்லைன்னா சப்தான்னு சொல்லுவாங்க. டே நாள், தின் திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது டுடே இன்று அப்படிங்கிறதுக்கு ஆஷ். எஸ்டர்டே நேற்று கல். டுமாரோ நாளை கல். ஹார் மணி அப்படிங்கிறதுக்கு கண்டா. மினிட் நிமிடம் அப்படிங்கிறதுக்கு மினிட். மினிட் நிமிடம் மினிட். ஹார் மணி கண்டா. டுமாரோ நாளை கல். எஸ்டர்டே நேற்று கல். டுடே இன்று ஆஷ். டுடே இன்று ஆஷ். நேற்று கல். நாளை கல். மணி கண்டா. நிமிடம் மினிட். அடுத்து ஐ நான் அப்படிங்கிறதுக்கு மே. யூ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள யூஸ் பண்றது நீ அப்படிங்கிறதுக்கு தும். யூ நீங்க மரியாதையோடு கூப்பிடுறதுக்கு ஆப். வி நாம் அப்படிங்கிறதுக்கு ஹம். திஸ் இது அப்படிங்கிறதுக்கு யஹ். தட் அது அப்படிங்கிறதுக்கு
வஹ். நான், மே, நீ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள கூப்பிடுறதுக்கு, தும் நீங்க மரியாதையோடு கூப்பிடுறதுக்கு ஆ, நாம் அப்படிங்கிறதுக்கு ஹம், இது யஹ், அது அப்படின்னா வஹ். அடுத்தது வாட் என்ன அப்படிங்கிறதுக்கு கியா, ஹூ யார் அப்படிங்கிறதுக்கு கோன், வேர் எங்க அப்படிங்கிறதுக்கு கிதர், வென் எப்போ அப்படிங்கிறதுக்கு ஹப், கப், விச் எது அப்படிங்கிறதுக்கு கோன்சா. என்ன, கியா, யார், கோன், எங்க, கிதர், எப்போ, கப், எது, கோன்சா. வாட் என்ன, கியா, ஹூ யார், கோன், வேர் எங்க, கிதர், வென் எப்போ, கப், விச் எது, கோன்சா. ஹவு மச் எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு கிட்னா, வை ஏன் அப்படின்னு கேட்கறதுக்கு கியூ, ஹூஸ் யாருடைய அப்படின்னு கேட்க கிஸ்கா, ஹவு எப்படி அப்படின்னு கேட்கறதுக்கு கைசே. எவ்வளவு கிட்னா, ஏன் கியூ, யாருடைய கிஸ்கா, எப்படி கைசே. ஹவு மச் எவ்வளவு, கிட்னா, வை ஏன், கியூ ஹூஸ் யாருடைய, கிஸ்கா, ஹவு எப்படி அப்படின்னு கேட்கறதுக்கு கைசே. நன்றி, வணக்கம், தன்யவாத்.